சம்பளம் கம்மியாக இருந்தால் நிறைவான முதலீடு செய்ய முடியாது என்ற நம்பிக்கை தவறானது. அதை உடைத்தெறியுங்கள். ஏன்னு சொல்கிறேன். சீக்கிரமாக ஆரம்பித்து ரொம்ப நாளைக்கு முதலீட்டில் நீடித்தால் நம்ம போட்ட தொகை குறைவாக இருந்தாலும் நாம் எடுக்கிற தொகை அதிகமாக இருக்க முடியும். சம்பளம் அதிகமாக இருக்கிறவ செய்யக்கூடிய முக்கியமான தவறு அடிக்கடி முதலீடுகளை மாற்றுறது, நிறைய ட்ரேடிங் பண்ணுறது, பணம் தங்கிட்ட நிறைய இருக்கு அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ்ல தவறுகளை செய்வது. ஆனால் சம்பளம் குறைவாக வாங்குபவர்கள் 2 விஷயத்துல தெளிவாக இருக்கணும். ஃபர்ஸ்ட், முதல் அம்சம் என்னவென்றால் தங்களுடைய சம்பளத்தில் அதிகம் சேமிக்க வேண்டும். சேவ் மோர் அவுட் ஆஃப் யுவர் சேலரி. உங்கள் சம்பளத்தில் அதிகம் சேமியுங்கள். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், உங்களுடைய முதலீடை நீடிக்க செய்யுங்கள். லீவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அன்டிஸ்டர்ப்ட். 10 வருஷத்துக்கு தொடாதீங்க, 15 வருஷத்துக்கு தொடாதீங்க. சேமிச்சு முதலீடு பண்ண உடனே அந்த பணம் உங்களுது இல்லை அப்படின்னு முடிவு பண்ணி 15 வருஷம் விட்டீங்கன்னாக்கா நிச்சயமாக நீங்கள் அதிகம் சம்பாதிப்பவர்களை விட அதிக செல்வம் சேர்க்க முடியும். எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? அப்போ இதில் டெய்லி ட்ரேடிங், இந்த ஷேரை வாங்கி விற்கிறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறது, இந்த சர்க்கஸ் விளையாட்டுகளை எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வையுங்கள். அது உங்களை பணக்காரன் ஆக்காது.